Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து டே வந்து 3 ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எது போல் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாத இருக்கும். ஸோ பிகினருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லிடுறேன். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் கண்டிப்பாக முடியும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு சேலஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் சேலஞ்சாக இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு சென்ட் இப்படி ஒரு சென்ட் அதாவது 0 வச்சுங்களேன் ஓகேங்களா. ஸோ ஸ்க்ராட்சில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நான் எடுத்தும் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா. பட் ஆனால் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் ஒரு வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்குறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ இருக்கும், அது வந்து எப்படி நம்ம க்ரோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் போகலாம் சரிங்களா. பட் என்ன தான் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூன்றது ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் வரும் ஓகேங்களா. ஸோ அது நான் எப்படி க்ரோ பண்ணுறேன், நான் எப்படி ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறேன், நான் எது போல் ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வந்து கொண்டுட்டு போக போகிறேன். ஸோ நீங்கள் யாராவது பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ டே 3 ஓகேங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பேஜ் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம கொடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி நம்ம போட்டிருக்கவே மாட்டோம். வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி பாருங்கள் சேனலுக்கு கூடிய எல்லா வீடியோஸும் சரியா. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு இன்றைக்கி டுடே டாலர் அப்படின்னா டாலர்னு சொல்ல முடியாது. டுடே டாலர் வந்து 0.014 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.11 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.27 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.41 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 00 லாஸ்ட் பேமெண்ட் 00 ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றதால சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் $10 வந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். $10 வந்த பிறகு தான் நம்மளால் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலுமே ஆட் பண்ண முடியும் சரிங்களா. சரி, நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்லைனில் மோர் தென் எவ்வளவோ கேட்டகரி இருக்குது சரிங்களா. அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் பிளாகிங், ட்ரெக்கிங், ட்ராவலிங்கிற போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் பேஸ் பண்ண ஒரு ஒர்க் இருக்குன்னா அதுபோல் இங்கே டிஜிட்டல் ப்ராடக்டாகவும் அஃபிலியேட் காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது போல் நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணி மணி மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. அதை தாண்டி ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரஸ்டபிள் ஒரு லாங் டைம் நான் கொண்டுட்டு போகணும், எனக்குன்னு ஒரு யூனிக் விசிட்டர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாகிங்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேர் 95% மேலே யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்க. யூடியூப் சேனலில் மட்டும் நமக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதாது ஓகேங்களா. முதல்ல சோஷியல் மீடியாவில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மோர் தென் எவ்ரிபடி சோஷியல் மீடியா ஓகேங்களா. பட் அதையும் தாண்டி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா வெப்சைட். ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒரு டொமைன் ஓகேங்களா. இது ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா எதுவுமே இங்கே பர்மனெண்ட்ன்றது ஒன்று கிடையாது நண்பா ஓகேங்களா. ஸோ யூடியூப் சேனல்ன்றது ஏதோ ஒரு ரீசனுக்காக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்டேக் உங்களுக்கு 3 விழுந்துச்சு அப்படின்னா சேனல் டர்மினேட் ஆகிடும் ஓகேங்களா. பட் ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கூகுளில் பெனால்ட்டி விழுந்தாலுமே பிராண்டுன்றது நம்மளால் யாராலையும் அதை அழிக்கவே முடியாது ஓகேங்களா. ஸோ ராஜ்குமார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்னால் ஓகே இது இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும் இல்லையா. ஸோ அது போல தான் ஒரு பிராண்டிங்னா இப்போ Mr.Food.comனா இது ஒரு பிராண்டிங், என்னுடைய பிராண்டிங், இது இவருடைய வெப்சைட்ப்பா, இந்த வெப்சைட்டில் தான் ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ணி காமிச்சிருக்காரு, லைஃப் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ இது போல தான் நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுறது மூலிமா அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கலாலுமே மோர் தென் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 1 இயர் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து அடுத்து லெவல் உங்களுக்கு வந்து கொண்டுட்டு போய் நிறுத்தும் ஃப்யூச்சரில் ஓகேங்களா. இது வந்து ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். இனிஷியலில் வந்து நமக்கு எந்த ஒரு க்ரோவும் இல்லாமல் இருக்கும். அதை தான் நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டை போதைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார் டேவுக்கு 0.14 சென்ட்ஸ் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இந்த 0.14 சென்ட்ஸ் வந்து நம்மளால் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது முடியாது. பட் ஆனால் இதுதான் இனிஷியல், இப்படி தான் இருக்கும், ரியாலிட்டி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து ஒரு $10 தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வருது அப்படின்னும் போது அதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்றத யோசித்து நம்ம ஒர்க் பண்ணோமே தவிர வரதே என்னடா ரொம்ப கம்மியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகவே கூடாது என்றைக்குமே சரிங்களா. ஸோ நீங்கள் பிளாகிங்கில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினராக இருந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், முதல் 1 இயர் நீ லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் கொடுக்கணும். நீ 1 இயரில் என்ன லேர்ன் பண்ணுறியோ அதுதான் உனக்கு நெக்ஸ்ட் இயர் மணியாக கன்வெர்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இல்லை அதாவது பிளாகிங்கில் என்ட்ரி ஆகுனா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிளாகர் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 10% நீங்கள் உங்களால் நல்லாவே கற்றுக்க முடியும் பிளாகர் ஓகேங்களா. ஸோ யூடியூப்லேயே பிளாகர்னா சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா. தென் அட்வான்ஸ் லெவல் வேணும் அப்படின்னா நாமளே அது எல்லாமே வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வெப்சைட்டில் வேர்ட்ப்ரெஸ் தென் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் எடிஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன் சரியா. சரி,
இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்னால் என்னன்றது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ்க்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு யூடியூப் சேனல் அண்டு வெப்சைட் ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தால் என்ட்ரி ஆகிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ அதுக்கான டேஷ்போர்ட், சரிங்களா? ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:56, ஓகேங்களா? நம்ம வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன். அது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ மார்னிங் என்னால் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம், ஆஃப்டர் ஜோனும் வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்க முடியும். அது ஏன் நைட்டு 11:50க்கு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 10 நிமிஷம் நண்பா, ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், டைம் பாருங்கள், கரெக்டாக 12 மணி அப்படின்னா 12:01, 12:05, 12:10 சொல்கிற டைம் நோட் பண்ணிக்கோங்க. 12 மணி, 12:01, 12:05, 12:10 இந்த டைமில் இந்த பர்டிகுலர் பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே காணாமல் போகும். அதாவது இப்போ டுடேயோட இந்த காட்டக்கூடிய பேஜ் வியூஸ், கிளிக்ஸ் இது எல்லாமே ஹெச்டிக்கு மூவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் ரூப்பாக இருக்கணும், ஒரு ரியாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நைட்டு அன்டைமில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு இதனால் எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் ஒரு பிகினர் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் எல்லாமே, சரியா? சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பேக் எண்டில் ரன் ஆகுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன் முடிஞ்ச வரைக்கும், ஓகேவா? சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.14 சென்ட்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் செக்ஷன்ஸ் ஃபுல்லாக நெடுக்க பார்த்துருவோம். டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வரட்டுங்க, $1, $10, $100, $1000 மோர் தென் எவ்வளோ வந்தாலுமே, ஓகேங்களா? அது எல்லாமே இந்த திஸ் மந்தில் பாருங்கள் 0.41 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது அப்படின்றது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலர் இப்போது 14 சென்ட்ஸ் இருக்கா, அடுத்து ஒரு 1 ஹவரில் இன்னொரு சென்ட்ஸ் ஆட் ஆகுதுன்னா 15. அப்போது அதுபோல் இப்போது இந்த இடத்துல வந்து 41 சென்ட்ஸ் இருக்குன்னா அப்போது டுடேவில் அந்த 15 ஆட் ஒன்று இப்போ இந்த இடத்த 42 ஆகும். அதுபோல் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ டுடேவில் எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி காமிக்கும். திஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் டே 1 ஆரம்பிச்சு மந்த் எண்டு 28 நாளைக்குமே இந்த இடத்த நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே டோட்டல் பண்ணி காமிக்கும், சரியா? சரி, அப்போது எஸ்டேவும் லாஸ்ட் 7 days அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா டுடே டாலர் கரெக்டாக இந்த பேஜ் நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா டுடேவில் தான் அமௌண்ட் எல்லாமே எஸ்டேவுக்கு மூவ் ஆகிடும், சரிங்களா? அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னா லாஸ்ட் 7 daysக்கு போய் ஆட் ஆகும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் 7 daysல இருக்கக்கூடிய அது எங்கேயும் போகாது, அது அங்கேயே தான் இருக்கும். பட் ஆனால் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அது அப்படியே தான் இருக்கும், சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அதுதான் 1 ஹவர் கொஞ்சம் வந்து எக்ஸாக்டிங் அப்டேட் ஆகிடும் இல்லையா, அதனால் சொல்ல வரேன், சரியா? சரி, இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரிஸ் பேஜஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நான் எல்லாத்தையும் பாருங்கள் எஸ்டேக்கு இப்போ மூவ் பண்ணி அதாவது சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, இவர் வந்து ஜஸ்ட் ஃபார் இவர் பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோதான், பட் இது ஃபேக்காக ரிப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தானம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எஸ்டேக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்தையும் நல்லா பாருங்கள். இது மறுபடியும் கூட நான் டுடேக்கு சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா டைம் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா 12 மணிக்கு மேலே ரீஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, அதனால தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 0.14 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பேஜஸ் 530 பேர் வந்திருக்காங்க என்னுடைய வெப்சைட்லேருந்து ஆர்கானிக்காக, சரிங்களா? உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், நிறைய பேர் வந்து இம்ப்ரெஷன் வெப்சைட்டுக்கு ஆளுங்க வந்தாலே காசு வந்துடும் சொல்லி நான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேஜ் வருதுன்றது இம்பார்ட்டனே இல்லை நண்பா. அதே போல் எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்றது அதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளிக்ஸ், ஓகேங்களா? ஸோ 6 கிளிக் 530 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 6 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால், அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் எலிஜிபிள் இருந்தால் தான் ஆடு ஷோ பண்ணும், ஓகேங்களா? ஸோ பிகினருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, மானிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? என்னென்ன வெப்சைட் நான் பேருக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன், அது மானிட்டேஷன் இல்லைனா அது வேலைக்கு ஆகாது. மானிட்டேஷன் இஸ் இருக்கணும், இருந்தால் தான் ஆடு ஷோ பண்ணும், சரியா? ஸோ மானிட்டேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் எலிஜிபிள், இது போல் டிராஃபிக்கில் வரும். ஸோ விளம்பரம் வந்து எத்தனை பேர் நான் வெப்சைட்டுக்கு வராங்களோ அதில் எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அந்த கிளிக்கு இப்போ 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.14 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் நண்பா இப்போ 12 மணி எக்ஸாக்டிங்காக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம், அமௌண்ட் டுடேவுலேருந்து எஸ்டேக்கு உங்களுக்கு மூவ் ஆகும் பாருங்கள். தென் நான் சொன்ன மாதிரி இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சா, ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம நைட்டு வந்து 11:50க்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். முதல்ல வந்து இந்த டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே வந்து 12 மணிக்கு எக்ஸாக்டிங்காக மாறும், ஒரு சில டைமில் 12:05க்கு மாறும், ஒரு சில டைமில் 12:10க்கு மாறும், ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போது டுடே ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை, இங்கே பார்த்தீங்களா ஆட் யூனிட்டு, அதே போல் கண்ட்ரிஸு, இதே போல் டுடே பேஜஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் டுடேவில் பார்த்துருக்குந்த நம்ம 0.14 சென்ட்ஸ் இது மட்டும் எஸ்டேக்கு வந்துருச்சு. அதே போல் லாஸ்ட் 7 daysல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எஸ்டேல இந்த அமௌண்ட்டு லாஸ்ட் 7 daysக்கு வந்துருச்சா, திஸ் மந்த்தில் பாருங்கள் 0.41 சென்ட்ஸ் எக்ஸாக்டிங்காக இருக்கா. ஸோ இதுதான் நண்பா. ஏன்னா லைஃப் ப்ரூஃப்ன்றது யாருமே கூகுள் ஆட்சன்ஸில் கொடுக்கவே மாட்டாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிற லாஸ்ட் ஒரு 3 yearsல
தமிழ்நாட்டிலே நாம மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக அதிகமான வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ யூடியூப் சேனலில் எவ்வளோ வீடியோ 1000+ வீடியோஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது இல்லாமல் ஃபார் டேக்கு $1 எடுத்து காமிச்சிருக்கேன், $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1000 எடுத்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? லைவ் ஃபுல் கொடுத்துருக்கேன். அது வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் பட் எங்கேயுமே நான் டொமைன் நேம் காமிச்சிருக்க மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஓப்பனாக சொல்ல போனால் நான் ஒரு ஃப்ரீலான்சர். ஓகேங்களா? ஃப்ரீலான்சர்னும் போது என்னுடைய காம்படிட்டர்னு பல பேர் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் அதாவது இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீ வந்து எனக்கு காம்படிஷனாக வந்து நீ அதே பிஸ்னஸ் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ, என்ன காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணிட்டு இருப்ப. கரெக்டாக? ஸோ அப்படின்னும் போது என்னோட வெப்சைட் நம்ம நான் காமிக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, வேணும்னே VPN அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி இதே மாதிரி சம் மெத்தடில், ஓகேங்களா, வேணும்னே வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணி இன்வாலிட் கிளிக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்னால் வெப்சைட் நேம் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஓகேவா? இதுதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் ரிப்போர்ட்டு கொடுக்குறது எல்லாமே 100% ஒரிஜினல் ரிப்போர்ட். அது இல்லாமல் டொமைன் நேம் என்றைக்கு நான் காட்டுவோம் அப்படின்னா, என்றைக்கு உங்களுக்கு நான் $1500 இந்த பர்டிகுலர் டொமைன், அதாவது இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டணும், அன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் என்னோடய டொமைன் நேம் சொல்கிறேன். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் நான் டொமைன் நேம் காட்டுற அன்றைக்கி நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆவீங்க. இப்படி நடக்குமா, இது பாசிபிளான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? சரி, டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போது அதாவது 0.14 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நான் மறுபடியும் எஸ்டர்டேக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏன்னா அப்போ தான் ரிப்போர்ட் வச்சு உங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இந்த இடத்த பாருங்கள், டுடேவோட எல்லாமே நைட்டு 12 மணி ஆனோடனே பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி எல்லாமே மாறிடுச்சு. இப்போ எஸ்டர்டேக்கு மாற்றிட்டுருக்கேன். ஆட் யூனிட்லேருந்து எல்லாத்தையும் நான் எஸ்டர்டேக்கு மாற்றிட்டுருக்கேன். அப்போ தான் என்னால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போது எஸ்டர்டேக்கு மாற்றியாச்சா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மறுபடியும் பாருங்கள். கண்ட்ரீஸில் வந்து டுடேக்கு வைக்கிறேன், ஒயிட் கலர் பாக்ஸ். ஆக்சுவலி டைமிங் இந்த பேஜஸ், ஏன்னா டைமிங்கிறது அது லோடிங், அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணதும் பாருங்கள், எஸ்டர்டே வச்சா டேட்டா வருது, டுடேக்கு வச்சா ஒயிட் கலர் பாக்ஸாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இது அளவுக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போது 0.14 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன? நம்ம வெப்சைட்டுக்கு 530 பேர் வந்திருக்காங்க. ஆனால் 530 பேர் வந்ததால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலை. அதில் 6 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.14 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா? சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் RPM CPCனா என்ன? பேஜ் RPM எதனால் வருதுன்னா, ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆடு, ஓகேங்களா, அந்த விளம்பரங்கள் இருக்குது இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா நமக்கு 0.26 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும். ஓகேவா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், CPC எவ்வளோ இருக்குது? 0.02 சென்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு யூசரை வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு 2 சென்ட்ன்ற விதத்தில் கிடைக்குது. சரியா? ஸோ அப்போ நமக்கு 6 கிளிக்கு நடந்திருக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த 14 சென்ட்ஸ்ன்றது ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டிங்காக இருக்கும். ஸோ ஓகேவா? பட்டு ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது CPCனா? நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. CPC கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது கம்மியாக தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இன்க்ளூட் எனக்கு வர அளவுக்கு தான் உங்களுக்குமே கூட வரலாம். ஓகேவா? பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து CPC இன்க்ரீஸ் பண்ணணும். இடத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து CPC புஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்லிமிட்டுக்குள்ளே விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேட்டா வெப்சைட்டில் ஃபீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதிகமான டேட்டா ஃபீட் பண்ணாலுமே, அதிகமாக ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணாலுமே இண்டெக்ஸிங் இஷ்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே அதிகமான டிராஃபிக் வராது எப்பயுமே. சரிங்களா? நம்ம வெப்சைட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் டிராஃபிக் வரும். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 530 பேருக்கு கிட்டத்தட்ட நமக்கு 1070 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 1070 இம்ப்ரெஷன்றது ஓரளவுக்கு ஓகே தான். பட்டு இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டி வேணும் அப்படின்னா 1000 பேஜ் வருதுன்னு அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்து கிராஸ் ஆகணும். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம்ன்றதால வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஆட்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ மேனுவர்டு ஒன்று, ஆர்ட்வேர்ட்ஸ் கொஞ்சம் தான், மற்றெல்லாம் வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்கேன், அதிகமாக ஷோ பண்ணக்கூடாது. அது இல்லாமல் கூகுளில் வந்து இருக்கக்கூடிய கோர் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆடும் ஷோ பண்ணாது. உண்மைக்குமே ரியாலிட்டி நண்பா, இதுதான் உண்மையும் கூட. ஸோ உங்களுக்கு வந்து வழக்கத்துக்கு மாதிரி இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குது, கிளிக்ஸு கம்மியாக இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. ஒரே யூசர் மல்டிபிள் டைம் வந்து விசிட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடு ஷோ பண்ணாது. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்குங்க. சரியா? தென் இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வருமானா, இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ வராது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இம்ப்ரெஷன் மூலிமா காசு வேணும்னா ஒன்று நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணணும். அதுக்கு வந்து ECBM கால்குலேட் பண்ணி இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஆட்சன்ஸ் அப்பில் வாங்கிட்டு ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, இது ADXன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதில் நம்ம அப்ரூவ் வாங்கினோம்னா அங்கேயும் வந்து 1000 இம்ப்ரெஷன்ன்ற விதத்தில் அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் அதுக்குமே வந்து டிராஃபிக் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ADXலையுமே கூட. சரியா? ஸோ பேஜஸ் CTR வந்து பார்த்திங்கன்னா 1.13% இருக்குது. இப்போதைக்கு 100% சைட் வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? இது ஏன் ப்ரோ நான் இப்படி சொல்கிறேன், அதாவது இங்கே கேட்கலாம், நீங்கள் ஏன் CTR 10க்குள்ளே இருக்குது, எந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னா நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும்
சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. டேவில் பார்த்தாலும் சரி, வீக்லி, எஸ்டர்டே, மந்த்து, இயர்லி இப்படி எப்படி பார்த்தாலுமே பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போகாது இருக்குன்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு ஆட் லிமிட்டுக்குள்ள அதாவது ஆட் லிமிட்ன்றது இந்த இஷ்யூஸ் வராது. ப்ரோ நான் பிகினர் ப்ரோ, எனக்கு ஆட் லிமிட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா, நண்பா ஒரு மிஸ்டேக் நம்ம ஏதாவது ஒரு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுள் வந்து நமக்கு வந்து பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரினா வச்சுக்கலாம். உங்களுக்கு சொன்னால் புரிகிற போலனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட் லிமிட்ன்ற ஒரு மெசேஜ் போட்டு நம்ம வெப்சைட்டில் மானிட்டேஷன் இஸ் எலிஜிபிள், அது எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த இஷ்யூஸும் இருக்காது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் வந்து காட்ட மாட்டாங்க. ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே சஸ்பெண்ட் பண்ண மாதிரி அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. ஆடே வராது. அப்படின்னும் போது நம்ம போட்ட எஃபெக்ட்ஸ்லாம் என்ன ஆகுது, வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும், பட் எந்த ரெவன்யூ வரணும் போது ஒர்க் பண்ணவே மாட்டோம் நிறைய பேர். அப்படின்னும் போது பல இஷ்யூஸ் போகும். ஸோ ஆட் லிமிட் வராமல் நம்ம சைட்டை சேஃபாக கொண்டு போகணும், மூவ் பண்ணி அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே தான் இருக்கணும். சரியா? சரி. தென் இப்போது 0.14 சென்ஸ் இப்போது வந்தது இல்லையா இன்றைக்கி, அது வந்து வந்ததுக்கான ரீசன் என்னென்ன கட்டியில் வந்து எவ்வளோ பேஜஸ் வந்திருக்குன்றதை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான டிராஃபிக் வந்து இந்தியாவில் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 519 பேர் வந்திருக்காங்க. அதில் நமக்கு கிளிக்ஸ் ஆவரேஜ் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. 6 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஆவரேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிளிக்கு 0.2 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் இங்கே நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா குவைட், ஸ்ரீலங்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே, அதுபோல் Tier 1 கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்ம வெப்சைட் நீங்கள் ரிப்போர்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் புரியும். அதாவது 1, 2, 3 சொல்லிட்டு எபிசோடு ஈபின்னு சொல்லிட்டு நான் இப்படி மென்ஷன் பண்ணிட்டு வருவேன். நீங்கள் எல்லாத்துலேயுமே நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் கண்ட்ரிஸ் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசுறது முக்கியம் இல்லை. என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட்டுன்றது இருக்காது. இதுதான் உண்மை. ஓகேவா? பட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது என்ன பண்ணுன்றதை விடுங்க ஒரு பக்கம். ஓகேவா? பட்டு நமக்கான ஆடியன்ஸ் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்கன்னும் போது, நான் ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரி இந்தியாவில் தான் அதிகமாக டிராஃபிக் இருக்குன்னும் போது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதே சமயத்தில் Tier 1 கண்ட்ரி யூஎஸ், யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் Tier 1 கண்ட்ரி நான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். எனக்கு டிராஃபிக் எந்த இடத்துல அதிகமாகுதோ அந்த கண்ட்ரி நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா அப்போ இந்தியா நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆனால் பட் நீங்கள் தான் ப்ரோ இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போ ஒர்க் பண்ணணுன்றீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்குனீங்க அப்படின்னா இடத்தங்கோத்தன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் போடுனீங்க அப்படின்னா நீங்கள் போட முடியாது உங்களால். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இன்சூரன்ஸில் இப்போ எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. எதுக்கு இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது எந்த கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணால் நமக்கு சிபிசி பிட்ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது அதையுமே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது உங்களுக்கு டைம்ன்றது கொஞ்சம் தேவைப்படும். எடுத்தவங்க தான் உங்களால் வந்து இது புஷ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க. வரப்போகிற நாட்களில் அது உங்களுக்கு புரியும் ரிப்போர்ட்டு பார்க்க. ஓகேவா? தென் இது போக மேனுவல் ஆடிட் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30 இம்ப்ரெஷன். பட் கிளிக்ஸ் எதுவும் நடக்கல. பட் ஆனால் 0.01 சென்ஸ் வந்திருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. பட் அப்டேட்டுக்கு அப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா திடீர்னு வரும், திடீர்னு காணாமல் கூட போய்டும் ஒரு சில டைமில். ஓகேங்களா? தென் பாருங்கள், பேஜ் ஒன் மோர் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் நமக்கு வரக்கூடிய சிபிஎம் ஆவரேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்தது, அதாவது ஓவராலாக திஸ் மந்தில் 0.41 சென்ஸா இங்கே இருக்கா, அதுதான் இந்த இடத்த நமக்கு வந்து காட்டுது. லிக்விடிட்டியாக சிபிஎம் பிட்ரேட் வந்து ஆவரேஜ் பண்ணி 0.41 சென்ஸ் விதத்தில் நமக்கு காமிச்சிட்ருக்குது. இது வந்து ஆட்ஸன்ஸை கொண்டு பூஸ்ட் பண்ணணும்னா உள்ளே போய் ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணுங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங் சொன்னேன் ஆட்ஸ்லாம் லிமிட்டாக வச்சுருக்கேன், நான் அதிகமாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ புரியும் நினைக்கிறேன். இது கிராஃப் டீட்டெயில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண இல்லையா, டே 1 டிசம்பர் 1 ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஆட்ஸன்ஸ் கூட ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், 29 விட்டுருங்க. நம்ம இப்போ டிசம்பரில் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கா. கிராஃப் டீட்டெயில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபுல் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நண்பா. இதுக்கு மேலே எதுவும் நான் காட்ட விரும்பல. ஏன்னா இதை உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நான் எல்லாத்தையுமே மாற்றி காமிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிடியில் வந்து டுடேக்கு வைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து இது எடிட்டிங் வீடியோன்னு சொல்லுவீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும். பட்டு வீடியோ பார்க்க உங்களுக்கே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து என்னென்ன பெய்டு சர்வீஸ் இருக்குதுன்றது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7,000 ரூபா, 15,000 ரூபா, 25,000 ரூபா. ஓகேங்களா? ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள். ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். முக்கியமாக கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல்
மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். மோர் தென் நீங்கள் எனிபடி என்ன கேட்டகரியில் ஆர்டிகல்ஸ் கேட்டாலும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஹை குவாலிட்டி பேக்கிங்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். போக வாட்ஸ்அப் டெலிகிராம் எல்லா லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். எதையோ ஒன்றுத்தில் வந்து கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரலாமா வேணாம்ன்றதை யோசிங்க. எடுத்தவங்க உதன்னு சொல்லிட்டு ஓசிட்டு வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.